1192 ஆண்டு. ஆப்கானிஸ்தான். கொந்தளிப்பு. ஒரு மைதானம். ஜனக்கூட்டம். அடேங்கப்பா, எத்தனை பேர்! ஒரு போர். அனைவரும் ஆர்ப்பாட்டம். ராஜா முகமது கோரி. அவரோட சிம்மாசனம். அதுல அமர்ந்து பாக்குறாரு. அப்புறம் என்னன்னா, ஒரு கைதி பிரியதர்ஷன். கண் தெரியல. அவரையும் அவருக்கு உண்மையான கவிஞர் சான்பாடியையும் அரங்கத்துக்கு கொண்டு வராங்க. கோரியோட சேனை தலைவன் குத்புதீன் ஐபாக் சரணடைய சொல்றாரு. ஆனா பிரியதர்ஷன் வேற ஒரு நாட்டு ராஜா. அவர் சரணடைய மாட்டாரு. கோரியோட போர் வேணும்னு சவால் விடுறாரு. கோரிக்கு கடுங்கோபம். சிங்கத்தை விட சொல்றாரு. பிரியதர்ஷனுக்கு கண் தெரியல. ஆனா காது அதிகம் கூர்மை. வாள். சிங்கத்தை வெட்டி போடுறாரு. கோரிக்கு கோபம். இன்னும் 2 சிங்கங்கள். ஒரே நேரம். ஒரு சிங்கம் பிரியதர்ஷன் மேல ஓடுது. அவன் வேகமா ஈட்டி எரிஞ்சான். 2வது சிங்கம் ராஜா காலில கவ்வி களத்து இக்குப்ல இழுத்துட்டு போச்சு. சந்திரன் ராஜா சாக போறாருன்னு கேட்டு அருகில ஈட்டி இருக்குன்னு கத்திட்டான். சந்திரன் உதவியால ராஜா ஈட்டியை எடுத்து சிங்கத்தை அடிச்சு வெளுத்துட்டாரு. சிங்கத்தை இழுத்துட்டு வந்தப்புறம் ராஜா நிமிர்ந்தாரு. ஆனா எல்லா சிங்கங்களையும் போராடிட்டு சோர்ந்து மயங்கி விழுந்துட்டாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி கான் கிராமத்துல சனோகன்னு ஒரு ராணி இருந்தாங்க. ஜெனரல் ஜான் மகள். அவங்க ராஜா பிரவேஜ் காதல்ல விழுந்துட்டாங்க. சந்திச்சே இல்ல. அஞ்சுகிட்டே தான் கடிதம் எழுதிக்கிட்டாங்க. பிரவேஜ் சனோகுக்கு சிறப்பு பரிசுகளை அனுப்புனாரு அவருடைய காதலை காண்பிக்க. ஒரு நாள் மீர்கோசைன்னு ஒருத்தர் ராஜா கோரியோட அண்ணன் பிரவேஜ் கோட்டைக்கு வந்தாரு. கோசை தன் அண்ணன் ராஜ்யத்துல இருந்து ஓடி வந்தேன்னு சொன்னாரு. காரணம், சரோலா என்ன நடனக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானால. கோரிக்கு அது பிடிக்கல. அவங்க 2 பேர் உறவு கெட்டுப்போச்சு. அப்புறம் ஹோசேன் கொடூரமான போர் வீரங்களிடமிருந்து மறைஞ்சிக்க பேஜ் உதவி வேணும்னு கெஞ்சினான். முதல்ல பேஜ் சம்மதிக்கல. ஆனா ஹோசேனும் சித்ராலும் எவ்வளவு காதலிச்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனே உதவி பண்ண சம்மதிச்சுட்டாரு. ஹோசேனுக்கு தங்க இடம் கொடுத்தாரு. சரி இருக்கானான்னு பார்க்க அவன் கூடாரத்துக்கு போய் சந்திச்சுட்டு வந்தாரு. ஆனா ஹோசேனுக்கு உதவி பண்ண பேஜ் எடுத்த முடிவு கோரி ராஜாவுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திச்சு. அதனால கோரியோட ராஜ்யத்துக்கும் பேஜ் ராஜ்யத்துக்கும் சண்டை வருஷனாச்சு. கோரி தன் ஜெனரல் கப்பா கிட்ட ஒரு சந்தேசத்தோட அனுப்பினாரு. ஹோசேன்னு கொடுக்கணும்னு பேஜ் கிட்ட கட்டளையிட்டாரு. கொடுக்க மாட்டேன்னா போர் கிளப்புவேன்னு மிரட்டினாரு. கப்பா வந்ததும் பேஜ் கிட்ட சில நிலங்களை பரிசா கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஹோசேன்னு திருப்பி கொடுத்தா தரேன்னு. ஆனா பேஜ்க்கு அந்த நிலம் வேணாம். ஹோசேன்னு கொடுக்க மாட்டேன்னு முடிவானாரு. கோரி போர் கிளப்புவான்னு கப்பா எச்சரிச்சாரு. ஆனா பேஜ் ஒரு கண் கூட விடல. வேணும்னா போர் பண்ண ரெடின்னு சொன்னாரு. போர் நடக்கிற நாள் முந்தின இரவு. பேஜ் போர் திட்டம் பத்தி பேசணும்னு சேர்ந்த ராணுவக்காரங்க யுத்தக்கலை பத்தி ஒண்ணுமே பேசாம கேலி பேச்சுல தொடங்கிட்டாங்க. அதுல சானுடைய மாமா உடாரே ராணுவத்துல ஜெனரல் ஆன காகா கண்ணா கூட இருந்தாரு. அவருக்கு ப்ரீவேரேஜ் சிறை தண்டனை கொடுத்திருந்தாரு. ஒரு கண்ணு போனாச்சு. வாழ்நாள் முழுக்க கண்ணுக்கு கட்டுப்போட்டு இருக்கணும். ஆரேல இருந்து வேற ஒரு ஜெனரலை கொன்னதுக்கு ப்ரீவேரேஜ் வந்ததும் போர்ல கண்ணுக்கு கட்டை கழட்டுன்னு சொன்னாரு. காகா நல்ல போராளி என்ன தெரிஞ்சு. அடுத்த நாள் உட்கே ராணுவமும் கோரி ராணுவமும் போருக்கு ரெடி ஆயிடுச்சு. கோரி படை ஆயிரக்கணக்கான அம்பு எய்துச்சு. ஆனா உட்கே படையினர் காப்பு கவசத்தால அம்புகளை தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் கை கலந்து போர் தொடங்கிடுச்சு. ப்ரீவேரேஜ் கோரியோட போராடிட்டு இருந்தாரு. ப்ரீவேரேஜ் பக்கம் போராடிய ஹுசைன் ஒரு அம்பு வச்சு விழுந்துட்டாரு. ப்ரீவேரேஜ் கோரியோட நீண்ட சண்டைக்கு அப்புறம் கோரிய தோற்கடிச்சு கொல்லாம கைதி ஆக்கிட்டாரு. போர் முடிஞ்சது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஹோசைனுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்பவே சான் சிறையில இருக்கிற கோரியை போய் பாக்குறான். பிரிவேஜ் உன்னை விடுதலை பண்றான்னு சொல்றான். கோரிக்கு ஆச்சரியம். ஏண்டா என்னோட உயிரை விட்டு வச்சிருக்கான்னு திகைச்சு போறான். அப்ப சான் விளக்குறான். ஒரு ராஜாவை நல்ல காரணம் இல்லாம கொல்வதுல அவமானம் இல்லையா? அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கான்னு. அடுத்த நாள் கோரிக்கு நீதிமன்றம். கோரி கத்தரான். பிரிவேஜ் என்னை விடுதலை பண்ணினா நான் இறந்துடுவேன்னு. ஆனா பிரிவேஜ் கொல்ல மறுக்கிறான். கோரியை விட்டுடுறான். கோரிக்கு குதிரையும் பொருள்களையும் கொடுத்து அனுப்புறான். அவன் ராஜ்யத்துக்கு போக. அதே சமயம் ஜான் கோவிலுக்கு போய் வழிபாடு முடிச்சிட்டு வர்றான். பிரிவேஜ் டெல்லி ராஜாவா முடிசூட போறான்னு கேள்விப்பட்டான். ஜானுக்கு அந்த இடம் வேணும். டெல்லிக்கு ராணுவத்தோட போறான். டெல்லி ராஜாவை எச்சரிக்கிறான். பிரிவேஜ் ராஜாவா வந்தா பாருன்னு. ஒரு தப்பு. ஆனா டெல்லி ராஜா பிரிவேஜ் தான் சிறந்த தேர்வுன்னு உறுதியா இருந்தாரு. ஏன்னா அவனை விட ஞானமான ராஜா இல்லன்னு அவருக்கு நம்பிக்கை. இதை கேட்ட ஜான் கொதிச்சு போய் நாளைக்கு டெல்லியை பிரிவேஜ் கிட்ட கைப்பற்றிடுவேன்னு சத்தியம் பண்ணினாரு. சோனார் பிரிவேஜ் டெல்லி ராஜாவானதை கொண்டாடி கடிதம் எழுதினாரு. டெல்லில பிரிவேஜ் ராஜா ஆனதுக்கு கொடூரமான கொண்டாட்டம். எல்லாரும் அவன் ராஜாவானதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொண்டாட்டத்துல ஒரு போர்வீரன் ஜான் அண்ணன் வந்திருக்காரு பிரிவேஜ் கிட்ட பேசணும்னு அறிவிச்சாரு. அதனால அங்க டென்ஷன் ஏறிச்சு. ஏன்னா ஜான் பிரிவேஜ் ராஜாவாகிறதுக்கு எதிரி. அந்த இரவு ஜான் அண்ணன் பெரிக் பிரிவேஜ் கிட்ட ஜானுடைய சந்தேகத்தை சொன்னாரு. ஜான் டெல்லி வரி 50 விழுக்காடு அவனுக்கு வேணும்னு கட்டளையிட்டாரு.
ஆனா பிரவேஷ் அது நியாயமில்லன்னு நிராகரிச்சுட்டாரு. பெரிக் உடனே ஜான் கிட்ட சொல்ல ஓடினாரு. கொஞ்ச நேரத்துல ஜான் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அவரோட அதிகாரிகள் கூட்டத்துல டெல்லியில இருந்து வரி கேட்டா விலகிட்டான்னு பேசினாங்க. அப்போ ஜான் ஒரு திட்டம் போட்டான். பாஜாவை கிள்ளுறதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, சோனா ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கணும். அந்த எஸ்வி அம்ரா கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணான். பாஜாவை அழைக்கல, அவன் பொண்ணு பாஜாவை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு. ஒரு ராஜகுரு சொன்னான், பாஜாவை அழைக்கலன்னா ராஜவாசல்ல பாஜா சிலைய வைக்கணும்னு. அவங்க சொந்த காரியமா இருக்குன்னு. ஜான் சம்மதிச்சான். சோனா கேள்விப்பட்டா அப்பா பாஜாவை அழைக்கலன்னு தெரிஞ்சு அவ கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னா. அவங்க உரிமையெல்லாம் அவங்க கையில இருக்குன்னு, யார கல்யாணம் பண்ணணும்னு அவங்க தீர்மானிக்கணும்னு. சோனா பாஜாவை காதலிக்கிறான்னு ஜான் தெரிஞ்சுக்கிட்டே அவளை அவன் கல்யாணம் பண்ண விடல. அம்ரா கொண்டாட்டத்தை நடத்த முடிவு பண்ணான். அம்ரா நாள்ல நிறைய ராஜகுமாரங்க, பல நாட்டு ராஜாக்கள் விழாவுக்கு வந்தாங்க. சனோகா அலங்காரம் பண்ணிட்டு மாலை கையில் பிடிச்சு அவங்க ராஜகுமாரனை தேர்ந்தெடுக்க வெளியே வந்தான். ஆனா எல்லா ராஜாக்களும் அரசகுமாரன்களும் முன்னாடி சனோகா ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு. ஜானு சொல்லாம யாரையும் அவ திருமணம் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சனோகா பிரஜ் சிலைய முன்னாடி போய் மாலை வச்சு பிரஜ்ஜையே கணவனா தேர்ந்தெடுத்தா. ஜான் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அவரு மகளை சிறை வைக்க போனாரு. ஆனா அப்பவே பிரஜ்ஜும் அவரு படைவாளுங்களும் வந்துட்டாங்க. பிரஜ்ஜு சனோகாவை தேர்ந்தெடுத்ததை பார்த்து உடனே அவளையும் அவ சேவகர்களையும் தில்லி மாளிகைக்கு கொண்டு போயிட்டாரு. அப்புறம் ஜான் கல்யாணத்தை நிறுத்த பிரஜ்ஜோட போர் பண்ண ஆசைப்பட்டாரு. ஆனா அவரு மனைவி அது ஒரு புனித சம்பிரதாயம்னும் சனோகாவுக்கு பிரஜ்ஜ கல்யாணம் பண்ண உரிமை உண்டன்னும் சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. ஆனாலும் ஜான் சம்மதிக்கல. அது தீர்மானிச்சுச்சு பிரஜாவை பழிவாங்கணும்னு. சில நாள் கழிச்சு பிரஜா சோனோட கல்யாணம் டெல்லில மகா விமரிசையா நடந்தது. சோனோட அம்மா அப்பா வரலன்னாலும் சோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் காதலிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே. ஒரு நாள் சான் காகா ரகசியமா பேசிக்கிட்டாங்க. சான் சொன்னான், காகா தடுமாறி விழுவான், பிரஜா ராஜ்யம் கிடக்கிடக்க கலைஞ்சிடும்னு. அடுத்த நாள் ஜான் பிரஜா ராஜ்யத்தை மேல தாக்குதல் போட முடிவு பண்ணிட்டான். அவனோட சிறந்த வீரர்களை கோவர் கோட்டையில தாக்க அனுப்பிட்டான். அது பிரஜா ராஜ்யத்துல ஒரு பகுதி. காகா சில டெல்லி போர் வீரர்கள் கோவர் கோட்டை மேல தாக்குதல் கிடைச்ச விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவசர கூட்டம் கூட்டினாங்க. ஜெனரல்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரஜா சோனா கோவிலில ஒரு சடங்குல இருக்காங்க. அவங்கள அங்கிருந்து எடுக்க மாட்டாங்க. சரி, காகாதான் போர் வீரர்களுக்கு தலைமை தாங்கி கோவர் கோட்டைய காப்பாத்த போறான் ஜான் படையிலிருந்து. காகாவும் அவன் போர் வீரர்களும் கோவர் கோட்டைக்கு வந்தாங்க. இரண்டு படைகள் பல நாட்கள் சண்டையிட்டன. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இரண்டு பக்கமும் தங்கள் ராஜ்யத்தை காப்பாற்ற முயற்சிச்சு செத்து போச்சு. காகா படையினர் வெற்றிக்கு ரொம்ப நெருங்கிட்டப்போ காகாவை அம்புகள் குத்தி குத்தி துளைச்சு போட்டாங்க. காயமடைந்தாலும் வீரனா நின்னு ஜிச்சானோட அதிகாரியோட சண்டை போட்டான். ஆனா ரத்தம் வெள்ளம் போல வந்ததுல காகாவோட சக்தி குறைஞ்சிடுச்சு. ஈட்டி குத்தி காகாவை கொன்னுட்டாங்க. சாவோட சமயத்துல கூட காகா தன் வீரத்தால அந்த ஈட்டியை முறிச்சு ஜானோட அதிகாரியையும் கொன்னுட்டான். அப்போ பிரிவேரேஜ் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தாரு. சண்டை விவரமும் காகாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியில நடுங்கி போயிட்டாரு. அவ்வளவு வீரர்கள் இறந்ததுல அவருக்கு ரொம்ப சோகம். அவருக்கு உதவி பண்ணின சிறந்த ஜெனரல ஒருத்தர தான் இழந்ததால அவருக்கு மனம் நொந்து போச்சு. ஜானை தாக்கணும்னு பிரிவேரேஜ்க்கு ஆசை இருந்தாலும் காகா சாகுறதுக்கு முன்னாடி ஜானை மன்னிச்சுடுன்னு சொன்னதுனால தாக்கல. அடுத்த நாள் ஜானும் காக்கே ராஜாவும் டெல்லியில இருந்து ஒரு வணிகனை பெலுக்ரைன்னு ஒருத்தர அழைச்சு உதவி கேட்டாங்க. அவருடைய உதவியை சரி கதையில போகலாம். ஜான் ஒரு பயங்கரமான திட்டம் போட்டாரு. கோரிட்ட ஒரு டியால பண்ணினாரு. டெல்லி ராஜாவை பிடிச்சு கொடு, உனக்கு என்ன வேணும்னாலும் தர்றேன்னு வாக்கு கொடுத்தாரு. அடேங்கப்பா, அப்படி ஒரு வாக்கு! அதுக்குள்ள பிரேஜ் ராஜ சபையில சோனோக்கு ராணி பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. ஆனா சபையில இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ராஜா மனைவிக்கு அந்த உயர்ந்த பதவி கொடுத்தது இல்ல. பிரேஜ் சீரியஸா சொன்னாரு, பெண்களுக்கு சமுதாயத்துல நிறைய முக்கியத்துவம் உண்டுன்னு. சோனோவை ராணியா நிறுத்தினா டெல்லி இன்னும் பலமா இருக்கும்னு சொல்லி வாதாடி இருக்காரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, கோரியோட கோட்டையில ஜானோட கூட்டாளி போய் கோரிட்ட ஜானோட சந்திப்பு விஷயத்த சொன்னாரு. கோரிக்கு பிரேஜ் மேல ஒரு பழைய கடுப்பு இருந்தாலும் ஜானோட அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாரு. நேரம் கழிக்காம தன் ஜெனரல் கட்டை டெல்லிக்கு அனுப்பிட்டாரு. கட் போய் பிரேஜ் கிட்ட கோரி சொல்ற விஷயத்த சொல்லிட்டாரு. கோரியோட கீழே பணிஞ்சு வா, இல்லன்னா போர்னு. பிரேஜ்க்கு அது பிடிக்கல. கோரியோட படைகள் பிரிராஜா படைகளோட போர். ஒரு பெரிய போர். ஆனா பிரிராஜா படை வெற்றி. கோரி திணறி போனான். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கோரிக்கு ஒரு கொடூரமான திட்டம் தோணுச்சு. இரவு, சரியா இரவு, பிரிராஜா படை தூங்கும்போது ஒரு மகா சூழ்ச்சி. சத்தம் இல்லாமல் கோரியோட படைகள் பிரிராஜா முகாமிற்குள் நுழைஞ்சாங்க. ஒருத்தரா கொலை. அப்புறம் முகாமை தீ வச்சு எரிச்சாங்க.
பிரிராஜா சோகமா இருந்தாரு. அவரோட படை வீரர்கள் எரிஞ்சு சாம்பலாச்சு. சண்டை போட முடியல. ஏன்னா கோரி சில வீரர்களை உயிருக்கு பிணையா பிடிச்சிருந்தான். சரி, சரண்டர் பண்ணிட்டாரு பிரிராஜா. கோரி பிடிச்சிட்டு போயிட்டான். சோனகாவுக்கு இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவியது. அவளையும் மற்ற பெண்களையும் கோரி பிடிச்சிட்டு போயிடுவானோன்னு பயந்து அவங்க எல்லாரும் ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்தாங்க. ஜார்காரியம் தங்களை தாங்களே பாதிச்சுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கைதாகுறதுக்குள்ள கோரி பிராஜையும் சானையும் பிடிச்சிருந்தாலும் ஜெய்சந்தன் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை மீறி பிராஜாவை கொடுக்க மறுத்தான். அட போங்கடா. ஜெய்சந்தனுக்கு கோபம், எரிச்சல். ராஜ்யம் போச்சு, மகன் யோகன் ஜவஹர் பண்ணிட்டான் கோரி டெல்லிய பிடிச்சப்புறம். அப்புறம் என்ன பண்றான் பாருங்க. பிராஜாவை மக்கள் முன்னாடி கட்டி போட்டு கண்ணை குருடாக்க சொல்றான். அதுக்கு அப்புறம் சிறையில இருக்கிற சான் கிட்ட போய் பிராஜாவுக்கு என்னென்ன கொடுமை பண்ணினோம்னு கோரி சொல்றான். ஆனா சான் என்ன சொல்றான் தெரியுமா? பிராஜா பலவீனமான ராஜா இல்லன்னு. கோரியோட போர்வீரர்களுக்கு சவால் விடுறான். பிராஜாவுக்கு துணை நிக்கிறேன், ஆனா போர்ல சத்தம் போடக்கூடாதுன்னு நிபந்தனை. கோரி சரின்னு சொல்லி அரங்கத்துல பிராஜாவையும் அவனோட ராஜாங்க சிங்கத்தையும் விடுறான். சிங்கம் விடுறதுக்கு முன்னாடி சானை சில பாடல்கள் பாட சொல்லி பிராஜா கோரி கிட்ட கெஞ்சுறான். அதான் பிராஜாவுக்கு வேலை நடந்துச்சு. சிங்கத்தை வென்றுட்டான். ஆனா அப்புறம் மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் அரங்கத்துல மறுபடியும் பிரிவாய் நின்றான். கையில் வில்லும் சில அம்புகளும். எதிரிகள் இருவர். கோரியின் வார்த்தை இடியென பொழிந்தது. ஒருத்தனை கொன்றாதான் விடுதலை. பிரிவாய் சவால் விடுத்தான். ஒரே அம்பு போதும் கோரியை எதிர்கொள்ள. அவன் மக்கள் முன்னாடி பிரிவாய் அம்புகளை ஒடிச்சான். ஒன்று மட்டும் மீதி. வீரம் பொங்க கோரி அவமானப்பட்டான். சவாலை ஏற்றான். குதிரையிலேறி ஈட்டியுடன். பிரிவாயின் காது கூர்மையாயிருந்தது. கோரியின் ஈட்டி விலகியது. கோரி மீண்டும் வந்தான். சான் பாடல்கள் பாடினான். வழிகாட்டினான். பிரிவாய் அம்பை விடுத்தான். கோரியை தொட்டது. சான் சந்தோஷப்பட்டான். பிரிவாய் வெற்றி. ஆனா அரங்கத்துக்கு போனப்போ